பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமீன். கர்த்தர் நல்லவர், எப்பவுமே நன்மை செய்கிறவர். அவர் உங்களுக்கும் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறாரு. சில சமயம் நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் இல்லை, ஆண்டவர் நல்லவராக இருந்தால் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஏன்னா என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, எனக்கு ஏன் இந்த தீமை நடக்கணும், நான் அவரை தானே நம்புகிறேன், அவரை தானே விசுவாசிக்கிறேன், அவர் மேலே அன்பாக இருக்கிறேன், பிறகு ஏன் நன்மையான காரியம் நடக்கவே மாட்டேங்குது, தீமையாக தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தீமை செய்யவே தெரியாது. அவர் எப்பவும் நல்லவர், நன்மை செய்கிறவர். தீமை செய்கிறவன் பிசாசு. அவன்தான் எப்பவும் தீமையான காரியத்தை செய்து வேதனைப்படுத்துகிறவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியம் நடக்குது அப்படின்னா அது நம்முடைய எதிராளியான பிசாசுனால உண்டாகிறது. கர்த்தர் எப்பவும் நல்லவராக தான் இருப்பார். யாருக்கு நல்லவர் அப்படின்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை தேடணும். அவரை தேடுறீங்களா? வேதத்தை வாசித்து அவரை தியானிக்கணும். ஜெபத்தில் அவரை தேடணும். ஆண்டவரை தேடுறீங்களா? தினமும் அவரை தேடணும். தினமும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அவருக்குன்னு நேரம் கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதே கிடையாது. எல்லா காரியங்களுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, ஆண்டவருக்கு டைம் கொடுக்குறீங்களா? தினமும் ஒரு குறிப்பிட்ட டைமை ஆண்டவருக்காக கொடுத்துடுங்க. அவருடைய பாதத்தில் உட்காருங்க, வசனத்தை தியானிங்க, காத்துருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவர் நல்லவராக இருப்பார். அவங்கள தான் அவர் திரும்பி பார்ப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு டைமே கொடுக்காம தேவை வந்தால் மாத்திரம் ஆண்டவரை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்டால் எப்படி கொடுப்பாரு? ஆனால் உங்களுக்குமே அவர் நல்லவர் தான். ஆனால் அந்த நன்மையை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் காத்திருக்கணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும். அப்போது இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? எங்களை நல்ல தகப்பனே, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. உங்கள் சமூகத்தில் காத்திருந்து டைம் கொடுக்கல. நான் இந்த நாள்லேருந்து உண்மை தேடுவேன், உடைய சமூகத்தில் காத்திருப்பேன். எனக்கு இந்த காரியத்தில் நன்மை செய்து அற்புதத்தை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.